நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படையே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொன்னா அடிப்படையிலே நம்முடைய விசுவாசம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும், அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நம்ம எதற்காக இயேசுவை நம்புகிறோம்? இயேசுவும் கூட உலகத்துல வாழ்ந்து மரித்த ஒரு நல்ல மனிதர்கள் என்கிற பட்டியல்ல ஒருவராய் மாறிட்டு இருப்பார். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தபடினாலே அவர் தேவகுமாரன் என்கிறதை நிரூபித்து காட்டினார். மனிதனுக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் உண்டு என்கிறதை ஆண்டவர் காண்பித்தார். அந்த சுவிசேஷ வார்த்தைகளை தான் பவுல் அறிவிக்கிறார். இந்த வார்த்தை இருக்கிறது பாருங்க, இயேசு பேசின வார்த்தைகள், இயேசுவை குறித்து இயேசுவை சுற்றிலும் வைக்கப்பட்டு இருக்கிற இந்த சுவிசேஷ வார்த்தைகள். அப்படின்னா இயேசு பிறந்தது, இயேசு பேசினது, இயேசு மரித்தது, இயேசு உயிர்த்தெழுந்தது. இந்த சுவிசேஷ வார்த்தைகள் கட்டப்படாத வார்த்தைகளாய் இருக்கிறது. ஏன் இது கட்டப்படாத வார்த்தைகள்? ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது.